ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. வாகன ஓட்டிகளே உஷார், மே 2 முதல் அமலுக்கு வரும் புதிய ரூல்ஸ். பிரிவு 198 கீழ் வழக்கு பதிவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாகன பதிவெண் பலகையில் தங்களின் பணியை குறிக்கும் வகையிலான ஸ்டிக்கர்களை உடனே நீக்க வேண்டும், இல்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்பட தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பணியாற்றும் நபர்கள் தாங்கள் வேலை செய்யும் துறைகளின் பெயர்கள் மற்றும் அதற்கான லோகோவை ஸ்டிக்கர்களாக தங்களின் வாகனங்களில் ஒட்டுகின்றனர். இந்த நிலையில் வாகனங்களின் முன்பகுதி மற்றும் நம்பர் பிளேட்டுகளில் இத்தகைய ஸ்டிக்கர்களை அகற்ற வேண்டும். இல்லாவிட்டால் மே 2 முதல் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்படும் என சென்னை போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை போக்குவரத்து போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: தனியார் வாகனங்களின் வாகன எண் பலகையில் ஸ்டிக்கர்கள் அல்லது வேறு ஏதேனும் சின்னங்கள் அல்லது குறிகள் வடிவில் தங்களது துறை அடையாளங்களை வெளிப்படுத்துவது தனிநபர்களுக்கு மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்குள் பரவலான எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தலாம். பெரும்பாலும் சென்னை பெருநகரில் உள்ள தனியார் வாகனங்களில் பத்திரிகை தலைமைச் செயலகம், TNEB, ICC, காவல்துறை உள்பட முப்படை போன்ற துறைகள் அல்லது நிறுவனங்களின் பெயர்களை காணலாம். இது போன்ற ஸ்டிக்கர்கள் வாகன எண் பலகையிலும் வேறு பகுதியிலும் காணப்படும். இத்தகைய அரசாங்க தொடர்புடைய சின்னங்கள் அல்லது எழுத்துக்களை தனியார் வாகனங்களில் வெளிப்படுத்துவது அதன் இயக்கம் மற்றும் பாதுகாப்பை சமரசம் செய்கிறது. கூடுதலாக, குற்றம் சாட்டப்பட்டவர்களும் வாகனத்தில் இத்தகைய ஸ்டிக்கர்களை தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்து வருகிறார்கள். இது தவிர பல தனியார் வாகனங்களில் ஒரு சில அரசியல் கட்சியை சித்தரிக்கும் சின்னங்கள் மருத்துவர் அல்லது வழக்கறிஞர் என வெளிப்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த உண்மையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை இந்த நடைமுறைகளுக்கு எதிராக சாலையை பயன்படுத்துபவர்களை எச்சரித்தும் இம்முரண்பாட்டினை தங்களது வாகனத்தில் சரி செய்ய மே 1 வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது. மேலும் இவ்வித மீறலில் ஈடுபடுபவர்கள் மீது வருகின்ற மே 2 MV சட்டம் 1988 கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு மோட்டார் வாகனத்தின் அங்கீகரிக்கப்படாத குறியீடு பிரிவு 198 கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படும். மேலும் வாகன எண் பலகையில் ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர்களை பயன்படுத்தினால் MV விதி 50 US 177 கீழ் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.